வணக்கம் மக்களே. தமிழக அரசியல்ல நேத்து ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கு. நம்ம தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பதவியேத்ததுக்கு அப்புறமா முதன்முறையா டெல்லிக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடிய நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு. புதுடெல்லியில இருக்கிற பிரதமர் அலுவலகத்துல சுமார் 30 நிமிடங்கள் நடந்த இந்த சந்திப்புல தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காகவும் வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் முதல்வர் விஜய் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காருன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இந்த சந்திப்போட தொடக்கத்துல நெதர்லாந்து நாட்டிலிருந்து ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வந்ததற்காக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் தனது நன்றியை தெரிவிச்சுக்கிட்டார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த ஒரு முக்கியமான கோரிக்கை மனுவை பிரதமரிடம் கொடுத்திருக்கிறாரு. குறிப்பா தமிழ்நாட்டு மாணவர்களோட மிக நீண்ட நாள் கோரிக்கையான நீட் நீட் தேர்வு விலக்கு குறித்தும் மாநில சுயாட்சி உரிமைகள் குறித்தும் இந்த சந்திப்புல பேசப்பட்டதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அடுத்ததா தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனையான காவிரி நீர் விவகாரத்தை முதல்வர் விஜய் கையில் எடுத்திருக்காரு. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்திற்கு மத்திய அரசு எக்காரணம் கொண்டும் அனுமதி கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி இருக்கிறாரு. அதேபோல இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படும் தமிழக மீனவர்களையும் அவங்களோட படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையையும் முன் வச்சிருக்காரு நம்ம சிஎம். தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் மத்திய பாதுகாப்பு மையம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சமீப காலமா சர்ச்சையா வெடிச்ச தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரத்தை பிரதமரிடம் கொண்டு போயிருக்கிறாரு முதல்வர் விஜய். மத்திய அரசு நடத்தும் நிகழ்ச்சிகள்ல மாநில வாழ்த்து பாடலான தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கு உரிய தெளிவுரைகளை வழங்கணும்னு உள்துறை அமைச்சகத்திடம் கோரிக்கை வைக்கப் போவதாகவும் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல டிஆர்டிஓவின் வான்வழி அமைப்பு மையத்தை சிஏபிஎஸ் அமைக்கணும் அப்படின்ற ராணுவ ரீதியான கோரிக்கையையும் புதுப்பிச்சிருக்காரு. முதல்வர் விஜயோட இந்த முதல் டெல்லி அதிரடி விசிட், பிரதமர் மோடி கிட்ட அவர் முன் வச்சிருக்க கோரிக்கைகள், இதையெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்வர் விஜயோட இந்த செயல்பாடு தமிழ்நாட்டுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.